இத கொஞ்சம் கவனமா பாருங்க. இது நடந்தா தான் மறுமை நாள் வரும். லா தக்கூமு ஸா, மறுமை நாள் வரவே வராது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் வராது, இது நடக்காமன்றாங்க. மறுமை நாளை பொறுத்தளவுல இது நடந்தால்தான் மறுமை நாள் வரும் அப்படின்றாங்க. அப்ப என்ன புரியுது? சில அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி இவைகள் வருகுதான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? எண்ணிக்கொள்ளுங்கள். மறுமைக்குரிய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? மௌத்தி, நான் மௌத்தாகிறது தான்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழுகிற நேரத்தில் மறுமை நாள் வருமா? வரவே வராது. மறுமை நாளுடைய முதல் அடையாளத்தை யார் கண்டாங்க? சஹாபாக்கள் கண்டாங்க. பெருமானாருடைய ஜனாசாவை சுத்தி வளைத்து வருகிற நேரம் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அதாவது மக்கள் பார்த்தாங்க. அப்ப அந்த வகையில மறுமை நாள் என்று சொல்கிற நேரத்தில் அதுக்கென்று அடையாளங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த அடையாளங்களை கவனமாக பார்த்து மறுமைக்கு நாம் நெருக்கமா என்று உணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் நமக்கு மறுமையுடைய அடையாளத்தை சொல்லுது. இது முதல் அம்சமாக நீங்கள் புரியணும். والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில முதல் அம்சம். அப்ப சில பேர் என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு சிரியாவுல யுத்தம் நடக்குது, ஈராக்ல பொருளாதார பிரச்சனை வருகிறது, யமன்ல யுத்தம் நடக்குது. இதெல்லாம் பார்த்து சில பேர் என்ன சொல்லுவாங்க? இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்று பேசுகிறார்களே, இந்த யுத்தம் தான் அந்த யுத்தமா அப்படின்னு சில பேர் விமர்சனம் செய்வார்கள்.